தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரளாவில் மீண்டும் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையால் அடுத்த 7 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், அங்கு கேரளாவில் எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரம் என்ன? வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பு என்னவாக இருக்கிறது? கனகதாரா, கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் கடந்த சில நாட்களாக சற்று குறைந்தே இருந்தன. இந்த நிலையில் வடக்கு ஆந்திர பகுதி கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஒடிசாவில் வளிமண்டல மேலடுக்கில் ஒரு சுழற்சி ஏற்பட்டிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் இதன் தாக்கமாக கேரளாவில் வரும் நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனംതിട്ട, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு மற்றும் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 24 மணி நேரத்தில் 115.6 மில்லிமீட்டர் மழை முதல் 204.4 மில்லிமீட்டர் மழை வரை கனமழை பெய்யும் என வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை என்பது விட்டு பெய்து வரும் நிலையில் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டி இருக்கின்றன. இடுக்கி மாவட்டத்தை பொறுத்த அளவில் அணைகள் முழு கொள்ளளவை எட்டி இருக்கும் நிலையில் கல்லார்குட்டி அணையிலிருந்து தண்ணீர் என்பது திறந்துவிடப்படுகிறது. அதே போன்று தாழ்வான பகுதிகளில் வரும் நாட்கள் 7 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள், அதே போன்று நீர்நிலைகளின் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்ல என்பது அறிவுறுத்தப்படுகிறது. ஆழ்கடலை பொறுத்த அளவில் தற்பொழுது தடைக்காலம் என்பதாலும் ஒரு சில பகுதிகளில் நாட்டுப்படகு, அதே போன்று பைவர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். அந்த வகையில் கேரளா, அதே போன்று லட்சத்தீவு, தொடர்ச்சியாக கர்நாடகா ஆழ்கடல் பகுதிகளிலும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மலையோர பகுதிகளில் பொறுத்த அளவில் வரும் நாட்களுக்கு நிலச்சரிவு ஏற்பட பல பகுதிகளில் வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சரிதான், அதே போன்று சுற்றுலா செல்லும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை கடந்த சில நாட்களாக சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் தீவிரமடையும் நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கனகதாரா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.